எல்லோருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி. நம்மளுடைய ஷாப்பில் இருக்கக்கூடிய செமி ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்டோன்ஸால் செய்யக்கூடிய பிரேஸ்லெட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதில் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக 7 சக்ரா பிரேஸ்லெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கிறிஸ்டல்ஸ் அந்த 7 சக்ராவில் இருக்குது, அதனுடைய விலை என்ன, என்னென்ன வெரைட்டிஸ் இதில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 2 பிரேஸ்லெட்டுமே 7 சக்ரா பிரேஸ்லெட்னு தாங்க சொல்லுவாங்க. இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு பிரேஸ்லெட்டில் 7 சக்ரா வித் லாவா ஸ்டோன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த பிரேஸ்லெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல்ஸாகவே மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டோட ரேட்டு 480 rupees வரும். இந்த கிறிஸ்டலில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோனு, இது வந்து கார்னேலியன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் நல்ல கான்ஃபிடென்ட் லெவலை நமக்குள்ள பூஸ்ட் பண்ணுறதுக்காக, நல்ல தைரியமான ஒரு சிச்சுவேஷனை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டோனை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டோனுக்கு இன்னொரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உதவக்கூடிய ஸ்டடி சப்போர்ட்டிவ் ஸ்டோன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைகர் ஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுடைய மைண்டில் நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கக்கூடிய தன்மை, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஸ்டோனுக்கு உண்டு. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குபேர நிறமான பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரீன் அவெஞ்சரின் ஸ்டோன். இந்த ஸ்டோன் வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு நமக்கு கொடுக்கறதுக்கான வெல்த் அண்ட் லக் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாப்பிஸ் லசூலி ஸ்டோன். இந்த ஸ்டோன் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய லாப்பிஸ் லசூலி ஸ்டோன். இந்த ஸ்டோன் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, அதாவது நம்ம இப்போ என்ன நிலைமையில இருக்கோமோ நம்மளுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்தில் நல்ல பாசிட்டிவாக, நல்ல ஒரு சக்சஸிவான ஒரு வளர்ச்சியை எட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஈவன் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை படிப்பில் ஹையர் லெவல் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே ப்ரமோஷனலான ஒரு வாழ்வாதாரம் அமையறதுக்காக இந்த லாப்பிஸ் லசூலி ஸ்டோனை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமெத்திஸ்ட் ஸ்டோன். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்டோனுங்க. இந்த ஸ்டோன் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப கோவப்படுறவங்கள காம்படுத்துறதுக்கு, ரொம்ப ஹரிபரியாக இருக்கும், எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால் வந்து ஒரு சரியான முடிவுகளை டக்குன்னு எடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோனை பயன்படுத்தலாம். நல்ல பீஸ்ஃபுல்லாக, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீக தன்மையோடு சேர்ந்த வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அமெத்திஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிளியர் குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் ஜாஸ்பர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஜாஸ்பர் ஸ்டோன் நம்மளுடைய ஆர்கன்ஸை எல்லாத்தையுமே நல்ல பாசிட்டிவாக வேலை செய்ய வச்சு நமக்கு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டோடு இருக்கக்கூடிய ஹெல்த் பூஸ்டர் ஸ்டோனாக இருக்குங்க. இந்த ஃபுல் 7 ஸ்டோன்ஸுமே சேர்ந்து நம்ம 7 சக்ரா பிரேஸ்லெட்டாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த பிரேஸ்லெட்டோட ரேட்டு வந்து 480 rupees வரும். இது வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் ஒரு 8 mm பீட்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 24 இல்லை 23 பீட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த பிரேஸ்லெட்டு வேணும்னு விருப்பப்பட்டாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 வகையான கிறிஸ்டல், அதாவது இந்த கிளியர் குவார்ட்ஸ், அப்புறம் இந்த ரெட் ஜாஸ்பர், இந்த கிரீன் அவெஞ்சரின், இந்த 3 ஸ்டோனையும் இதை விட பெஸ்ட்டாக ஒரு 3 காம்பினேஷன் போட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாவா ஸ்டோன் பிரேஸ்லெட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது அமெத்திஸ்ட், லாப்பிஸ் லசூலி அந்த பிரேஸ்லெட்டில் இருக்க மாதிரி இதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் கார்னேலியனும் டைகரையும் போட்டிருப்பாங்க. எந்த 3 விஷயங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு ஷேடில் இருக்கிற இந்த ஸ்டோன் வந்து ஆம்பர் சிட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ஃபினான்ஷியலான
சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்ததான் கிரீன் கலர் ஸ்டோன் வந்து கிரீன் ஜாஸ்பர் ஸ்டோன். இந்த ஸ்டோன் நம்ம பயன்படுத்துறது மூலயமா நம்மளுடைய ஹெல்த் பூஸ்டர் ஸ்டோனாக இந்த ஸ்டோனை பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு நோய் நொடியிலோட தாக்கங்கள்லேருந்து இதை காப்பாற்றி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஸ்டோன். இந்த ஸ்டோனோட பேர் வந்து ஃபெரோசா ப்ளூ டர்க்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டர்க்வைஸ் ஸ்டோன் நம்மளுடைய யூனிவர்சிட்டியோட பாசிட்டிவிட்டியை கலெக்ட் பண்ணி நம்மளோட மைண்டை ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டோனை நம்ம பயன்படுத்தலாம். கார்னேலியன் ஃபார் கான்ஃபிடென்ட் பூஸ்டர், ஆம்பர் சிட்ரின் ஃபார் ஃபினான்ஷியல் சப்போர்ட், tiger eye for healing and kandrushti protection, this green jasper for the health booster, this ferosa blue turquoise is for healing, and this lapis lazuli for promotional activities, this amethyst for successive, peaceful and for spirituality power. We are using all these 7 with the lava stones. இந்த lava stones பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து ஏற்படக்கூடிய, அதாவது நம்மளோட மைண்ட் அண்ட் சோலை தாண்டி நம்மளுடைய வெளியிலேருந்து ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களான கண்திருஷ்டி மாதிரியான தாக்கங்கள்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லாவா ஆஷ் ஸ்டோனை பயன்படுத்தலாம். இந்த லாவா ஆஷ் ஸ்டோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வோல்கானிக் லாவாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எரிமலை வெடித்து நெருப்பு பிழம்பு இருக்கும்போது அந்த நெருப்பானது இறுகி பாறையாக மாறும். அந்த பாறைகளை கார்விங் பண்ணி செய்கிறது தான் இந்த லாவா ஸ்டோன்ஸ். இந்த லாவா ஸ்டோன் நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பயன்படுத்துறது. டைரெக்டாக ஃபயர் ஸ்டோனாக இருக்கிறதுனால இந்த ஸ்டோன் வந்து நல்ல ப்ரொடெக்டிவாக நமக்கு செயல்படுங்க. இந்த 7 சக்கரா லாவா ஸ்டோனோட ரேட் வந்து 550 rupees வரும். இதில் இதை விட சின்ன சைஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. அதாவது 7 சக்கரா வித் 16 பீட்ஸ் போட்டு இந்த லாவா ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது வந்து 8 mm பீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்டில் போட்டிருப்பாங்க. இதுலேயே 14 பீட்ஸ் வச்சு லாவா, 18 பீட்ஸ் வச்ச லாவாவும் நம்மக்கிட்ட இருக்குங்க. 14 பீட்ஸ் வச்ச லாவாவோட ரேட்டும் இந்த 16 பீட்ஸ் வச்ச லாவாவோட ரேட்டும் 550 rupees வரும். அதுவே 18 பீட்ஸ் வச்ச லாவாவோட ரேட்டு வந்து 650 rupees வரும். இந்த 2 7 சக்கரா பிரேஸ்லெட்டையுமே நீங்கள் எது வேணாலுமே பயன்படுத்தலாம். உங்களோட கைக்கு போட்டுக்கிறதுக்கு எது ஆப்டான பீஸாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ரெண்டுமே பெஸ்ட்டான ஒரு 7 சக்கரா பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்டல்ஸை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசுங்க. நான் இதுக்கான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.